தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நிரப்புது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை தாங்கி நீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் பலனும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாள் என்னுடைய வாக்குத்தத்தமானது எசேக்கியேலின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். நான் உன் அருகே கடந்து போகும் பொழுது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அன்பானவர்களே, நமது ஆண்டவராகிய தேவன் அவர் உயிரின் ஊற்று. உயிரை தருகிறவர் மட்டுமல்ல, உயிரை காப்பாற்றுகிறவரும் அவர்தான். நம்முடைய பிறப்பினுடைய அந்த வர்த்தமானத்தை அவர் சொல்லும் பொழுது, பிறப்பின் விதத்தை சொல்லும் பொழுது இங்கே சொல்லுவார், உன் தாயின் வயிற்றிலிருந்து நீ பிறந்த போது நீ இன்னும் உப்பால் கழுவப்படவில்லை, சுத்திகரிக்கப்படல, உன் தொப்புள் கொடி அறுக்கப்படல. பிறந்த பொழுதே இரத்த வெள்ளத்தில் இருக்கிற உன்னை நான் கடந்த போது, இரத்த வெள்ளத்தில் இருக்கிற உன்னை பார்த்து, சாகரதற்கு ஏதுவான நிலையில பிறந்த பொழுதே சாகர நிலையில் இருந்த உன்னை நான் பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறதற்கான காரணம், அந்த உயிருள்ள தேவன் பிழைத்திரு என்று சொல்ற அந்த ஒரு சொல். இந்த காலைவேளையிலே உங்க சரீரத்தில் எப்படிப்பட்ட மரண வியாதி அல்லது மரணம் இல்லை மருத்துவர்களுடைய பிரியமானுடைய ரிப்போர்ட் என்னவா இருந்தது, எது உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வசனத்தை தேவ பயத்தோடு உன்னை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார் என்ற நிச்சயம் உனக்கு உண்டாகுமே. ஆனால் நீ பிறந்த போது உன் ஜீவனை காப்பாற்றினவர், இதுவரைக்கும் காப்பாற்றி வந்தார், இனிமேலும் காப்பாற்றுவார் என்ற அந்த நிச்சயம் அவர் வார்த்தையினால் வரும். ஆகையால் சாவை கண்டு பயப்படாதே, அதை சர்வ வல்லவர் பார்த்துக்குவாரு. சாக வேண்டிய இடத்துல இருந்த உன்னை பார்த்து நான் பிழைத்துக்கொள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை இன்றைக்கும் இதுக்கு மேலையும் நம்மை பிழைக்க வைக்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதுனாலே பிரியமான அந்த வசனத்தை பிடித்துக் கொள்வோம். தொடர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை அவருக்காக வாழ்வோம், அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம், அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்த வாழ்க்கையை பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஆம் பிதாவே, இரத்த வெள்ளத்திலே மிதிக்கப்படுவதற்கு ஏதுவா இருந்த எங்களை நீர் கடந்த போது, சாகர நிலைமையில இருந்த எங்களை நீர் பார்த்த போது பிழைத்திரு என்று சொன்னீர். இப்பொழுதும் ஆண்டவரே, அந்த சத்தம்தான் எங்களை பிழைக்க வைத்திருக்கிறது. எங்களுக்குள்ளே பல சமயத்துல சத்ருவின் சத்தமும் சுய சத்தமும், நான் சாக போறேன், இல்லை நீ சாக போறேன்னு சொல்லி சத்தங்கள் மிரட்டும் பொழுது, இதோ உமது சத்தம், சாக வேண்டிய நிலையில தான் இருந்த, ஆனால் பிழைத்துக்கொள் என்று நான் சொன்ன அந்த வார்த்தை உன்னை பிழைக்க வைத்தது என்று சொன்ன அந்த தெய்வத்தினுடைய வார்த்தையும் பிள்ளைகளை தொடர்ந்து பிழைக்க வைக்கட்டும். தகப்பன் அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மை பெற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. God bless you, church. Have a blessed day.